என் தங்கப்பிள்ளையே, இன்று சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் 2 மணி நேரம்தான் இன்னமும் மீதம் இருக்கிறது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடப்பதற்கு. இந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளை, நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகளை உன்னால் ஆரம்பத்தில் நம்ப முடியாமல் போனாலும் கூட, நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்த பிறகு நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்வாய். உனக்கான நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உன் முன்னால் நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்க நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டி நான் இதுவரையிலும் கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு விஷயங்களும் இனியும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நம்பு. இனியும் உன்னை இந்த வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் விரும்புகின்ற நன்மை உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நாம் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடரட்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் சில சோதனைகள் அதன் பின்னாலேயே ஓடி வருவதனால் இந்த வாழ்க்கையின் மீது என் பிள்ளை கொண்ட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையிலும் உனக்கு சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் தாண்டி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று கவனமாக தெரிந்து கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ எதிர்கொண்டு வாழத்தான் வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு எடுத்து சொன்ன பொழுதிலும் என் பிள்ளை பல சோதனைகளை தாங்கியதனால் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்து கொண்டாய் அல்லவா? இனிமேலும் இது போன்று நடக்காது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ இந்த வாழ்க்கையின் முழுமையை அடைய வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இனிமேல் சரியானதொரு புரிதலை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வரவில்லை. இந்த வராகி என்பவள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நின்றிருக்கவில்லை. உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்திக்கொள், அது போதும். உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு உணர்வுகளையும் நீ சரி செய்து கொள், அது போதும். அத்தனையும் ஒரு நாள் மதிப்பை பெறும். நீ நினைத்தால் இந்த தெய்வம் துணை இருப்பதும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாது. நாம் எதிர்பார்த்து நின்றது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மதிப்பை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளையினுடைய மனதிற்குள் இருக்கிறது, நான் அறிவேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் நடக்கலாம். ஆனால் நான் உன் தாய் அல்லவா? எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வழிவகுத்து கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. எதையுமே தொலைத்துவிட்டு இனி என் பிள்ளை எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணம் கொண்டு நின்று கொண்டிருக்காமல் உனக்கு நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, 2 மணி நேரத்தில் உன் மனம் விரும்பும் விஷயம் நடக்கும் என்று உன் தாயானவள் இத்தனை உறுதியாக உனக்கு உத்திரவாதம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவென்றாலும்
அதிக அன்பை ஒருவருக்கு நீ கொடுப்பதால் உனக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் தெரியுமா? உன்னுடைய மதிப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீ எப்பொழுதும் எளிதாக கிடைப்பவராக அவர்களுக்கு தோன்றிவிடுவாய். என்ன நடந்தாலும் அவர்களை விட்டு செல்ல மாட்டாய் என்ற எண்ணம் வந்துவிடும். உன்னுடைய உணர்வுகளை லேசாக எடுத்துக்கொள்வார்கள். நீ காயப்பட்டாலும் கூட அதை பெரிதாக இவர்கள் கவனிக்க மாட்டார்கள். என் குழந்தையே, அதிகம் கொடுத்த அன்பு எதிர்பார்ப்பாக மாறிவிடும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது உன்னுடைய மனது நிச்சயமாக நொறுங்கி போகும் என்பது தானே உண்மை. நீ அவர்களினுடைய வார்த்தைகளை நம்பி காத்து கொண்டிருப்பாய். அவர்கள் உன்னுடைய காத்திருப்பை ஒரு கனவில் கூட ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டார்கள். கணக்கில் எடுத்து கொள்ளவே மாட்டார்கள். இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அமைதியாக கவலைப்படுவாய். அவர்கள் அதையே உன்னுடைய பலவீனமாக பயன்படுத்தி கொள்வார்கள். உன்னுடைய கவலையையும் உன்னுடைய வருத்தத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதனை மறக்காதே. ஒரு நாள் நீ சோர்ந்து போவாய். அதிகம் கொடுத்த அந்த அன்பே உனக்கு அன்று சுமையாக மாறும். அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையும் அளவோடு எடுத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அளவோடு இந்த வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ மனம் வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனையையும் நீ தெளிவுபட என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, இத்தனை நாளும் உனக்கு எப்பொழுதுமே உன் முன்னால் நிற்கின்ற இந்த மனிதர்களை எப்படி உணர்ந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். உன்னுடைய நேரத்தை நீ கருதுவது போல அவர்கள் கருத மாட்டார்கள். உனக்கு கிடைத்த இந்த பொன்னான நேரத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்றால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் பெரிதாக தோன்றும். அதுவே உனக்கு என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபொழுதும் பெரிதுபடுத்திக் கொள்வதில்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இது எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உனக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை உன்னை தேடி வந்து கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாதே. வராகி என்பவள் இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அதிகமாக நீ பொறுத்து போவதனால் உனக்கு பல சோதனைகள் வருகிறதல்லவா? பொறுத்து கொள்வதை பலவீனம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதனால் மரியாதை இல்லாத நடத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகிறது. எப்பொழுதுமே அன்பை கொடுக்கும் நேரம் அதை சரியான வகையில் தெளிவான முறையில் நாம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே சரியாக கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அத்தனையும் உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவென்றாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அம்மா சொல்கிறேன், சற்று செவி கொடுத்து கேட்பாயா? நேரமே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அதை வீணாக்கினால் மீண்டும் திரும்ப பெற முடியாது. மன அமைதியே உண்மையான செல்வம். பணம் இல்லாமலும் வாழலாம், ஆனால் மன அமைதி இல்லாமல் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது. இதுபோல் தோல்வியே வெற்றியினுடைய அடித்தளம். தோல்வி வந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. மாற்றத்தை வாழ்க்கையில் ஒருபோதும் தவிர்க்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லோரையும் நம்பக்கூடாது.
நம்பிக்கைக்கு தகுதியானவர்களை நிச்சயமாக நீ என்னவென்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. சுகம் தற்காலிகம், மனநிறைவு நிலையானது. இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நிச்சயமாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. தொடங்க வேண்டியது இன்றே தொடங்கிவிட வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதும் நியாயமாக இருக்காது. அதனால் நீ வலிமையாக இருக்க மறந்து விடாது. நீ உன்னை நேசித்தால்தான் இந்த உலகம் உன்னை நேசிக்கும். முதலில் உன்னை நீ என்னவென்று கவனிக்க பார். உன் வாழ்க்கையை பற்றி நீ சரியாக சிந்திக்க பார். அது போதும். அப்படி மட்டும் நீ சரியாக இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் கொண்டு என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்படியும் சில கசப்பான உண்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ நினைப்பது போல உனக்கு இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்மை மிகவும் நேசிப்பவர் கூட ஒரு நாள் நம்மை விட்டு சென்று விடலாம். அதனை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு என்றும் இருப்பேன் என்று சொல்வோரும் காலம் மாறும் பொழுது துரோகமாகி தூரமாகி விடுவார்கள் என்பதனை மறக்காதே. உன்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது. ஆனால் உன்னுடைய சிரிப்பை எல்லோரும் ரசிப்பார்கள். உன்னுடைய நல்ல மனதை சிலர் மதிப்பார்கள், சிலர் பயன்படுத்தி கொள்வார்கள். யாரையும் முழுமையாக நம்பாதே. ஏனென்றால் நிழலும் கூட இருளில் விட்டு சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள். துன்பம்தான் உனக்கு மிகப்பெரிய ஆசிரியர். ஆனால் அந்த பாடம் எப்பொழுதும் வலியைத்தான் கொடுக்கும், வேதனைகளை கொடுக்கும். ஆனால் அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் நல்லதொரு பாதையை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எது நடந்தாலுமே நாம் இருக்கும் இந்த இடம் நமக்கு எல்லாமும் நேர்மையானதாக நாம் செயல்பட்டோமானால் எதிரில் இருப்பது எப்படிப்பட்ட துரோகமாக இருந்தாலும் அது உன்னிடம் எடுபடாது என்பதனை புரிந்து கொள். சிலருக்கு தேவைகள் இருந்தால் மட்டுமே தேடப்படக்கூடிய விஷயமாக நீ மாறிவிட்டாய் என்றால் இனி எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கவனித்து என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கும். சிலருக்கு தேவை இருந்தால் உன் மீது திடீரென்று அக்கறை பாசம் எல்லாம் வந்துவிடும். ஆனால் தேவைகள் முடிந்த பிறகு நீ யாரோ நான் ஏறோ என்றது போல நடந்து கொள்வார்கள். யாரையாவது நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைக்கிறாய் என்றால் ஒரு நிமிடம் யோசித்து விடு. நிச்சயமாக அதன் முடிவு என்னவாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு தருணங்களிலும் நீ தலையில் தூக்கி வைக்க கொண்டாட நினைப்பது ஒரு குழந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும். சாதாரணமாக இந்த மனிதர்களை அவ்வளவு சுலபமாக நீ எடை போட்டு விடாதே. உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வருவதை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இனிமையாக பேசும் யாரையும் எளிதாக நம்பிவிடாதே. காரணம், இந்த காலத்தில் நாவில் இனிமையும் மனதில் விஷமும் வைத்து பேசுபவர்களை இங்கு அதிகம். பொய்களால் பொதியப்பட்டு இனிமையோடும் இரக்கத்தோடும் பேசி மற்றவர்களை நம்ப வைக்கும் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். சத்தம் போடும் அலைகளை விட அமைதியாக இருக்கும் ஆழ்கடல்தான் அதிக இரகசியத்தையும் பலத்தையும் கொண்டது.
இங்கு பலரின் தனிமையும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உன்னால் தோற்கடிக்கவே முடியாத 7 சாணக்கிய தந்திரங்கள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அனைவரையும் நம்ப வேண்டாம், நல்லவராக இரு. ஆனால் எல்லோரிடமும் திறந்த புத்தகமாகி விடாதே. நம்பிக்கை மெதுவாகத்தான் கொடுக்க வேண்டும். அதேபோல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். உன்னுடைய வேலை பேச வேண்டும், அதாவது உன்னுடைய செயல்கள்தான் பேச வேண்டும். அதிகமாக சொல்வதை விட முடித்து காட்டுவதுதான் புத்திசாலித்தனம். உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. கோபத்தில் எடுத்த முடிவு பின்னர் ஒரு நாள் வருத்தம் கொடுக்கும். அமைதியான மனது சரியான ஒரு முடிவை நிச்சயமாக தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதனை அறிந்துவிட்டு அனைவருக்கும் ஒரே அளவு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பை உணர்வோருக்கே உன்னுடைய நேரத்தை கொடு. அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று அவர்களுக்கு புரியும். யாருக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையில் எதிரொலிக்கும் என்பதனை புரிந்து கொள். உதவி செய்ய வேண்டும், ஆனால் எதையுமே எல்லை வரையறுத்து வைத்திருக்க வேண்டும். அதிக உதவி பழக்கமாக மாறும். அதாவது அதிகமாக உதவி செய்ய தொடங்கிவிட்டாயானால், ஆம் இவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் எங்கே போகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதே நேரம் அளவான உதவிதான் மரியாதையை கொடுக்கும். இவர்களிடத்திலிருந்து ஒரு அளவான உதவி கிடைக்கும், சரி தரும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள். எப்படி ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லா நிலையும் மாறும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மாற்றப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ சரியாக வாழ வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. உன் தெய்வம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவென்றாலும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் தோல்விக்கு பயப்படக்கூடாது. அது முடிவு கிடையாது, அடுத்த முறைக்கு ஒரு பாடம். தேவையற்ற வாதங்களை தவிர்த்து நீ உன்னுடைய அமைதியான நேரத்தை உருவாக்க வேண்டும். எல்லா சண்டையும் வெற்றியை கொடுக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருப்பது கூட சில நேரங்களில் மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான அமைதி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கு நல்லதை நான் சரியாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனது எப்படி ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறதோ அதை பொறுத்து உனக்கு எல்லாமும் நடக்கும். யாருக்கு உன் வழிகள் தெரிகிறதோ, யாருக்கு உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் புரிகிறதோ, யாரால் உன்னுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ள முடிகிறதோ அவர்களால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். அவர்களால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான புரிதல்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் சரி, அது உனக்கு நன்மதிப்பையை உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்.
இனி என்றும் உன் வெற்றி உன்னை தொடரட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.